வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆதித்யா தர்ரோடைய இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற துரந்தர் பார்ட் 2 த ரிவெஞ்ச். இந்த துரந்தர் 2 எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, படம் ஒரு தரமான சீக்குவலாக வந்திருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, மார்ச் 18 ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு 19 காலையிலே ரிவ்யூ போட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, துரந்தர் டீம் தான் காரணம். ஸோ அவங்க பண்ண குளறுபடி என்ன அப்படிங்கிறது இந்நேரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷனை தவிர மீதி டப்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 18 ப்ரீமியர் ஷோஸும் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 19 நேற்றுமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஷோஸ் நடக்கலை. இன்றைக்குமே இருக்கிற மாதிரி தெரியல. நாளிலிருந்து தான் தமிழ் ஷோஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். மார்ச் 18 நடந்த ப்ரீமியர் ஷோஸ் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷனை தாண்டி அதர் டப்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் ஹிந்தி வெர்ஷனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் கண்டென்ட் வரல அப்படின்னு சொல்லிலாம் ஷோஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிளே ஆன ஹிந்தி வெர்ஷன்ஸ்க்கு சப்டைட்டில் சேரல அப்படிங்கிற இஷ்யூவும் இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் சப்டைட்டில் வந்திருக்கு, ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் சப்டைட்டில் வரல. அண்ட் இன்னொரு பக்கம் ஹிந்தி வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு கண்டென்ட் வரலன்னு சொல்லிலாம் அனுப்பி விட்டுருக்காங்க. மூவி டீம் படத்தோடைய ஓப்பனிங்கை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பயங்கரமான ஹைப் உள்ள ஒரு இந்தியன் ஃபிலிம் இது. சவுத் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல புக்கிங்ஸே நடந்திருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆகி திரும்ப வந்தது தான் மிச்சம். ரிலீஸ் டேட்டை நீங்கள் முன்னாடியே லாக் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான லாஸ்ட் மினிட் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் பார்த்துருந்துருக்கலாம். ப்ராப்பராக அழகாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க. பட் எனிவே படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா தமிழ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். அதனால பார்ட் 2மே இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்களே அதிலே பார்த்துருவோம் அப்படின்னு தான் டிக்கெட் எடுத்திருந்தேன். பட் இப்போ தமிழ் வெர்ஷன் டிலே ஆகி போயிட்டே இருக்குங்கிறதுனால டைம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஹிந்தி வெர்ஷன்லேயே பார்த்துடலாம்னு சொல்லி நேத்தி ஹிந்தி வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட படம் பார்த்தாச்சு. அண்ட் இதுலேயும் ஒன்று சொல்லிடுறேன், ஹிந்தி வெர்ஷன் ப்ளே ஆகிற எல்லா தேட்டர்ஸ்லுமே சப்டைட்டில் வருதாங்கிறது எனக்கு தெரியல. நான் பிவிஆரில் பார்த்தேன். பிவிஆரில் ஒரு 8 ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 3 ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. மீதி ஷோஸில் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஹிந்தி வெர்ஷன் பார்க்க போகிறவங்க சப்டைட்டில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. இல்லை தமிழ் வெர்ஷன் எப்போ வருதோ அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த துரந்தர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது பார்ட் 1 ப்ராப்பர் கண்டினியூஷன் தான். ஸோ ஹம்சா அவருடைய ரிவெஞ்சை எடுத்தாரா இல்லையா, அவருடைய மிஷனை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரா, அவருக்கு என்ன கடைசியாக நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. துரந்தர் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாரையும் விட தனியாக ஹைலைட்டாக தெரிஞ்சது நம்ம ரஹ்மான் டெக்கேட் அக்ஷய் கண்ணா தான். அவருடைய ஆரா பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பார்ட் 1 அவர் வரப்போறது இல்லையே, அப்போ படம் கொஞ்சம் டம்மி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக்லாம் இருந்தது. ஆனால் துரந்தர் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரன்வீர் சிங் ஸ்டீல்ஸ் த ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பார்ட் 2ல ரன்வீர் சிங்கோடைய ஆரா வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஆஃப் ஸ்க்ரீனில் ரன்வீர் சிங் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணாலும் ஆன் ஸ்க்ரீன்னு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா செம ஃபயரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஜஸ்கிராட்டா அவர் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹம்சா அலி மசாரியா அவருடைய போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவரை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஃபிட்டாக இருந்தாங்க. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே செமையாக இருந்தது. ஸோ இந்த கதையை எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்கிராட்டோடைய பேக் ஸ்டோரியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஜஸ்கிராட் யார், அவருக்கு என்ன ட்ராஜடி நடந்தது, அவர் எப்படி இந்த மிஷனுக்குள்ளே வந்தார், அதெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஆரம்பிச்சது நல்லா இருந்தது. அதில் ஜஸ்கிராட்டோடைய ரேஜை காட்டுற விதம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே செமையாகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்ட் 1 எங்கே முடிச்சாங்களோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ரஹ்மான் டெக்கேட்டோடைய சாவில் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போக ஆரம்பிக்கும். துரந்தர் பார்ட் 1 மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தோடைய டியூரேஷன் 3 மணி நேரத்துக்கு மேலே. அப்படி இருந்துமே எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் என்கேஜாக எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் படத்தோடைய பெரிய பலமாக அமைஞ்சுது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடினாலும் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பார்ட் 2 டியூரேஷன் பார்ட் 1 விட அதிகம். 3 மணி நேரம் 49 நிமிஷம் கிட்ட வருது. ஆக்சுவலாக ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மினிட்ஸ் கிட்ட இங்கே ட்ரிம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் படம் பார்த்த ஃபீலே கொடுக்கல. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓகே ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கர என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க, நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரி சீக்வல் வரும்போது நார்மலாகவே ஒரு ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சீக்வல் அப்படிங்கிறது பார்ட் 1 விட ஒரு படி மேலே தான் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்ட் 1 ஈக்குவல் பண்ணுற
மாதிரியாவது இருக்கணும். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஒன் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் துரந்தர் 2 வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான தரமான ஒரு சீக்குவலாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. பார்ட் 1 விட ஒரு படி மேலே தான் இருக்குது, பார்ட் 1 விட நல்லாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. படத்தில் இன்டர்வல் பாயிண்ட் பிளேஸ் பண்ண விதம் வந்து நல்லாவே இருந்துச்சு. பார்ட் 1 எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு டைப்பில் தான் இந்த படத்துலையுமே வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்ட் 1 ரேமன் டெக்கைட்டோடைய அந்த என்ட்ரி, அந்த சாங் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ரன்வீர் சிங்குமே வந்து அதே இடத்துக்கு என்ட்ரி கொடுப்பாரு, அங்கே ஒரு டான்ஸ் நடக்கும். இதை வந்து டீசர்லேயே வந்து காமிச்சிட்டாங்க. சரி, அந்த சீன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதே சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதே சாங் யூஸ் பண்ணலை, வேற ஒரு சாங் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ண சாங் அந்த அளவுக்கு செட் ஆன மாதிரி தெரியல, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது, பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். அதே சாங்கை போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியுமே தோணுச்சு. ரன்வீர் சிங்கை தாண்டி மாதவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 1 வந்து அவரை பார்க்கும்போது யார் இவர், மாதவன் மாதிரியே இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கான போர்ஷன் அப்படிங்கிறது பார்ட் 1 கம்மியாக தான் வந்து இருக்கும். பார்ட் 2லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. பட் 1 கம்பேர் பண்ண விட கொஞ்சம் அதிகமான போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 1 விட 2ல அவர் வர போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு மாசே அவருக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒரு டயலாக் ஒன்று சொல்வார். நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரானவங்க கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு தான் எதிரானவங்க. அது வந்து எங்கள் நாடு இந்தியாவையும் அழிச்சிரும், உங்கள் நாடு பாகிஸ்தானையும் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த டயலாக் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இப்படி ஒரு டயலாக் வச்ச இவங்களே தான் பார்ட் 1 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானி வந்து மாதவனை பார்த்து கேட்குற மாதிரி வச்சிருப்பாங்க, உங்கள் ஹிந்துஸ்க்குலாம் வந்து தைரியமே கிடையாதா, கோழையா நீங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக அதை ஒரு ஹிந்து முஸ்லீமாக எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பாகிஸ்தானி கேட்குறாரு அப்படின்னா எப்படி கேட்பாருன்னா, உங்கள் இந்தியன்ஸுக்கெலாம் தைரியம் கிடையாதா, கோழையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வச்சிருக்கணும். பட் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக வச்சுட்டு இங்கே இப்படி ஒரு டயலாக் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அண்ட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு ப்ரொபகண்டாலாம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பார்ட் 2லுமே இருக்குது. அது எப்படிலாம் இருக்குங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா செம ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோடைய கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்தை இவங்க எப்படி முடிக்க போகிறாங்க, ரன்வீர் சிங் வந்து மாட்டிப்பாரா இல்லை தப்பிச்சிருவாரா, என்ன ஆக போகிறாரு அப்படிங்கிறதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ இந்த படத்தை இவங்க முடித்த விதம், கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே முடிச்சிருந்தாங்க, கன்வின்சிங்காக முடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தோடைய எண்டில் ரன்வீர் சிங்கோடைய அந்த சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒரு தரமான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருப்பார். இந்த படத்தில் ஒரு கேமியோ இருந்துச்சு, அந்த கேமியோ வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்தோடைய டேரக்டரோடைய ஒய்ஃப் யாமி கௌதம் கேமியோ பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க கேமியோ பற்றி நம்ம பேசல, அவங்க ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதை தாண்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. அதாவது வழக்கம் போல் ஒரு ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு வந்து முக்கியமான இடத்துல காப்பாற்றுற மாதிரி இந்த மாதிரியான கிமிக் வேலையே கிடையாது. கதையோட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. துரந்தர் பார்ட் 3 இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நடுவில் ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்படி உட்காந்து பார்த்தாச்சு. ஆனால் அந்த மாதிரி பார்ட் 3க்கு லீடு கொடுக்குற போஸ்ட் கிரெடிட்லாம் வந்து கிடையாது. 2 சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, அது ரெண்டுமே படத்தோடைய சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஸோ 3க்கு வந்து அஃபிஷியலாக லீடுலாம் வந்து இவங்க கொடுக்கல. பட் 3 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அதுக்கான கதைகளை புதுசாக உருவாக்கி நிச்சயமாக எடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம், ஜியோ ஸ்டுடியோஸ் வந்து இப்போ இந்த துரந்தர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருக்கக்கூடிய ஹைப் அண்ட் பிஸ்னஸை பார்த்துட்டு படத்தோட டேரக்டர் ஆதித்ய தர் கிட்ட வந்து 3 வந்து டெவலப் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 3 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொத்தமாக இந்த துரந்தர் பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான, ப்ராப்பரான, சாட்டிஸ்ஃபைடான ஒரு சீக்வலாக இந்த படம் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். 4 மணி நேரம் போனதே தெரியல அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2வும் உங்களுக்கு பிடிக்கும். பார்ட் 1 விட பெட்டராகவே ஒரு ஃபீல் வந்து இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான் பார்ட் 1 மாதிரி. ஸோ அதனால் ஃபேமிலியோட உங்களால் பார்க்க முடியாது. வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது, பார்ட் 1 விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கெட்ட வார்த்தைகளும் நிறையா வந்துட்டு போகுது. ஸோ ஏற்கனவே இந்த துரந்தர் 2 படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வெர்ஷன் எப்போ அவைலபிளுங்கிறது தெரியல, செக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். இல்லை ஹிந்தி வெர்ஷன்லேயே நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத கேட்டுட்டு புக் பண்ணுங்கள்.